அத நான் ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். இன்னைக்கு கூட ஒரு சிம்ம லக்னக்காரர் வந்திருந்தார். அவரு அரசியல்ல பொறுப்புல இருக்கீங்களான்னு கேட்டா, ஆமா அப்படி சொன்னாரு. அதுபோல ஆளுமை கொண்ட ஒரு இடத்தில் சிம்ம லக்கணம், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இது அவங்களுடைய படைப்பு. ஆகவே அவங்கள சிறு வயதிலேயே ஆளுமை திறனை வளர்த்துக்கூடிய அளவுக்கு அவங்கள கொண்டு போய் நம்ம பெற்றோர்கள் சேர்க்கணும். நல்ல கல்வி நிலையை எடுத்துக் குடுத்துறணும். கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க, அவங்க எதையுமே புதுமையா விரும்பக்கூடியவங்க, உயர்வா விரும்பக்கூடியவங்க. அவங்க விருப்பப்படி பேரன்ட்ஸ் நடந்துக்கணும். அப்ப நிச்சயமா அவங்க உயர்நிலை வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. இதுதான் சிம்ம லக்கணம், சிம்ம ராசியினுடைய ஒரு பேசிக்கான குணம். அதுக்கப்புறம் இடம் பொருளுக்கு தக்கவாறு அவங்களுடைய மேன்மை சற்று உயர்ந்தும், சற்று தாழ்ந்தும் இருக்கும். அது இடம் பொருள் ஏவல்ன்னு சொல்வது அல்லது பேரன்ட்ஸ் அமையறத பொறுத்து இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை தரம் வெற்றி பெறுவதும் அல்லது சுமாரா இருக்கிறதும். எப்படி இருந்தாலும் சிம்ம லக்கணம், சிம்ம ராசி தன்னுடைய ஆளுமையை விட்டுக் கொடுக்காது. இதுதான் அவங்களுடைய பொறுப்பு. இதுதான் அவங்களுடைய குணம்.